Praise the Lord. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட ஒருவேளை நம்ம யாராச்சும் பார்த்து நீ வந்தா அந்த இடத்துல நன்மை நடக்காது, அபசுகுணமாயிரும் சொல்லி யாராச்சும் சொன்னாங்கன்னா அதை குறித்து கவலைப்படாதீங்க. ஏன்னு சொன்னா நம்மை ஆசீர்வதித்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஆசீர்வதித்திருக்கிறபடியினாலே பூமியில் உள்ள சகல வம்சங்களும் நம்மாலதான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால எதை குறித்தும் கவலைப்படாமல் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் இருக்கிற இடம் ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்களானால் நிச்சயமாகவே நீங்கள் போகின்ற எல்லா இடங்களிலேயும் உங்களை ஆசீர்வாதமாக என் தேவன் வைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆசீர்வதிக்கிற தேவனை ஆராதிக்க விட்டுக் கொடுப்போமா? பிரைஸ் தேவா, என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். தேவா, என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். ஆமா ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நாங்கள் ஆசீர்வாதமாயிருப்போம். எங்களால இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.